ஆண்டவரே, தம்முடைய மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமே, எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த வேளையிலே ஆண்டவர் உணர்த்திய திருமறை பகுதிதான் ஆதியாகமம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை திருமறை பாடமாக நாம் படிக்க கேட்டோம். அந்த பகுதியை மையப்படுத்தி தேவ சித்தம் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளின் அடிப்படையில் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச அடியவனை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் வார்த்தைகளினால் நம்மோடு இடைப்படுவார். நம்மோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் வார்த்தைகளினோடாய் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை பக்தன் தாவீது கேட்கின்ற ருசிக்கின்ற அனுபவத்தை சொல்லுகின்ற போது மிக அழகாக சொல்லுவார். தேனிலும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகுகின்ற தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் நான் ருசித்தேன், சுவைத்தேன், புசித்தேன். அது என்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியதாய் அமைந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு தாகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே கிரியைகளை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் செவிகளை திறக்க வேண்டும், உள்ளத்தை திறக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் வருவது எதற்காக? ஆண்டவரை தரிசிப்பதற்காக, ஆண்டவரை காண்பதற்காக. ஆகவே இந்த 2வது நாள் சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் ஆண்டவரை காண்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய செயல்படுதலை அனுபவிக்க வேண்டும். நாதாம் என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மிக கவனமாய் ஜபத்தோடு வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம், இந்த வார்த்தையை கேட்காத ஒரு மனிதர் கூட நாம இங்கே இருக்க முடியாது. எல்லோரும் அதிகமாய் கேட்டிருக்கின்ற, நாம் அதிகமாய் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தேவ சித்தம் என்று சொல்லுகின்ற வார்த்தை. தேவ சித்தம் என்ற வார்த்தை மிக பிரபலமான ஒரு வார்த்தை, மிக அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. ஆனால் அதிகமான நேரத்திலே தேவை இல்லாமல், அர்த்தம் இல்லாமல் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தையும் தேவ சித்தம் என்ற வார்த்தை. அதிகமான நேரங்களிலே அர்த்தம் இல்லாமல், தேவையில்லாமல் நாம் தேவ சித்தம் என்ற வார்த்தையை பல வேளைகளிலே பயன்படுத்துகின்றோம். இந்த வார்த்தையை அல்ல, அந்த தேவ சித்தம் என்ற அந்த சொல்லை நாம் பல வேளைகளிலே நம்முடைய செயல்களை நியாயப்படுத்துவதற்காக, நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்துவதற்காக நமக்கு சாதகமாய் மாற்றி, நமக்கு சாதகமாய் வளைத்து, நமக்கு சாதகமாய் அந்த வார்த்தையை நெளித்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பல வேளைகளிலே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை தேவ சித்தம் என்ற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை போல, இந்த தேவ சித்தம் என்ற வார்த்தையை போல தங்களுடைய இஷ்டப்படி தங்களுக்காக வளைத்து நெளித்து ஒடித்து பயன்படுத்துகின்ற வேறொரு வார்த்தை இல்லை என்றே சொல்லலாம். 2 விசுவாசிகள் எப்போதும் தேவ சித்தமே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விசுவாசிகள், தேவ சித்தம் என்பதை சொல்லுவதற்காகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனத்தை பயன்படுத்துகின்ற 2 விசுவாசிகள்.
ஒரு முறை ஒரு பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் அப்படி பயணம் போய்கொண்டிருந்த வேளையிலே ஒருவன் மதியானம் சாப்பிடுவதற்காய் பொதி சாப்பாடை எடுத்து செல்லுகின்றான். ஒருவன் சாப்பாடு கரத்திலே இல்லாமல் வெறும் கையோடு பயணிக்கின்றான். மதிய நேரம் வந்தது. மிகவும் கடுமையான பசி ஏற்பட்டது. தன்னுடைய கரத்திலே உணவு இருந்த விசுவாசி அந்த பொட்டலத்தை திறந்தார். அதிலிருந்து அந்த பொதிச்சோறு, வாழை இலையிலே பொதிச்சோறு கட்டி அதை மத்தியானம் நம்ம திறந்தோன்னா அதிலிருந்து ஒரு பயங்கரமான வாசனை வெளிப்படும். அப்படிதானே? எஸ், பயங்கரமான வாசனை வெளிப்படும். ஒரு புறத்திலே அவனுக்கு பசி, மறுபுறத்திலே அந்த வாசனையின் மீது இருந்த டெம்டேஷன். மிக ஆத்திரமாக அந்த சாப்பாடை சாப்பிட அவன் விளைகின்றான், அவன் சாப்பிடுகின்றான். ஆனால் இன்னொருவன் அதை பார்த்த வேளையிலே அவனுக்கும் கடுமையான பசி ஒரு பக்கம், அவனுக்கும் இந்த வாசனையின் டெம்டேஷன் மறுபக்கம். அவனாலும் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை. இவன் தருவான், எனக்கும் கொஞ்சம் தருவான் என்று சொல்லி ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் இவனுக்கு கொடுத்த பாடில்லை. அவன் தன்னம் தனிமையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இவன் கேட்கிறான், டேய் எனக்கும் கொஞ்சம் தா, என்னாலே சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு கேட்ட வேளையிலே அவன் சொல்லுகின்றான், இல்லை, எனக்கே இது போதுமானதாக இல்லை, நான் கடும் பசியில் இருக்கிறேன், ஆகவே உனக்கு தர முடியாது என்று சொல்லுகின்றான். உடனடியாக இந்த விசுவாசி அவனை எப்படியாகிலும் தர வைக்க வேண்டும் என்பதற்காக இவன் அதிகமாய் ஆண்டவருடைய வசனத்தை பயன்படுத்துகிறவன். ஆகவே இவனை வசனத்தை சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இவனுக்கு ஏற்படுத்தினால் இவன் எனக்கு உணவு தருவான் என்ற எண்ணத்தோடு இவன் சொல்லுகின்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அல்லவா, உன்னை போல உன்னுடைய அடுத்திருப்பவரையும் நேசி என்று சொல்லி, உன்னை போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, கட்டளை இட்டிருக்கிறார் அல்லவா, ஆகவே நீ சாப்பிடுகிறாய் என்றால் எனக்கும் சாப்பாடு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அந்த வசனத்தை கேட்டவுடனே இவன் ஒரு விசுவாசி அல்லவா, இவனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. உடனே சரி நீயே சாப்பிடு என்று சொல்லி அந்த பொட்டலத்தை தூக்கி அவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டான். இப்போது இவன் பயங்கரமான கடும் பசியிலே இருந்தவன், அந்த சாப்பாடின் மீது டெம்டேஷனோடு இருந்தவன். ஆகவே இவன் அதை பயங்கர வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த சாப்பாடு கொண்டு வந்தவனுக்கு கொஞ்சம் தருவான் என்று சொல்லி இவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் கொடுத்த பாடில்லை. உடனடியாக இவன் திருப்பி அந்த வசனத்தை அவனுக்கு சொல்லுகின்றான், நீ தானே சொன்னாய், ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார், உன்னை போல உன்னுடைய அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே எனக்கும் தாய் என்று சொல்லி கேட்ட வேளையிலே அவன் திருப்பி இவனுக்கு பதிலாக இன்னொரு கட்டளையை சொல்லுகின்றான். சரி நீ சொன்னது இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் இன்னும் கட்டளையை தந்திருக்கிறார், அடுத்தவனுடைய கரத்திலே இருக்கிற பொருளை நீ இச்சிக்க கூடாது என்று சொல்லி, பிறர் பொருளை இச்சியாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு இவன் அதை சாப்பிட்டு முடிக்கின்றார். அன்பு சபை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறவர்களே, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை சொன்னோம் என்பதற்காக, இல்லைன்னா தேவ சித்தம் என்று நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினோம் என்பதற்காக எல்லாம் தேவ சித்தமாகிவிடாது. இந்த மனிதன் சாப்பாடு கிடைப்பதற்கும் ஆண்டவருடைய வசனத்தை பயன்படுத்துகிறான், சாப்பாடை கொடுக்காமல் இருப்பதற்கும் ஆண்டவருடைய வசனத்தை தான் பயன்படுத்துகிறான். எல்லாவற்றிற்கும் அவன் தன்னை நியாயப்படுத்துவதற்காக தேவனுடைய சித்தம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆகவே ஆண்டவருடைய சித்தம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோம் என்பதற்காக அது தேவ சித்தமாக மாறிவிடாது. நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம், என்ன நோக்கத்தோடு பயன்படுத்துகிறோம், எந்த சூழ்நிலைமையிலே பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு எல்லா மனிதர்களும் என்ன காரியம் செய்தாலும் அதை கடைசியாக நியாயப்படுத்துவதற்கு சொல்லுவது இது தேவ சித்தம், இது தேவ சித்தம். குழந்தைகளை நரபலி கொடுக்கிறார்கள், கேட்டால் சொல்லுவது என்ன? அது தேவ சித்தம், தேவ சித்தம். பலவிதமான தீய செயல்களை செய்கிறார்கள், ஆனா அதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லுவது இது தேவ சித்தம். இயற்கையிலே பயங்கரமான பேரழிவுகள் ஏற்படுகிறது, ஆனால் சொல்லுவது இது தேவ சித்தம். இயற்கையின் பேரழிவுகள் ஏன் ஏற்படுகிறது? இது தேவனுடைய சித்தமா இல்லை மனிதன் செய்கின்ற குற்றமா? படிக்காமல் உழைக்காமல் வாழ்க்கையிலே தோற்று போகின்றான், இது தேவனுடைய சித்தமா இல்லை மனிதனுடைய குற்றமா? போதை பொருள்களை அருந்துவதனாலே பலவிதமான விபத்துகளை ஏற்படுத்துகிறார், சாவுகள் வருகிறது, மரணங்கள் வருகிறது. இது தேவனுடைய சித்தமா இல்லை மனிதனுடைய குற்றமா? நாம் எத்தனை முறை எத்தனை இடங்களில் தேவனுக்கு இஷ்டம் இல்லாமல் நம்முடைய இஷ்டத்திற்காய் தேவ சித்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். நாம் எத்தனை முறை எத்தனை இடங்களில் தேவனுக்கு இஷ்டம் இல்லாமல் நம்முடைய இஷ்டத்திற்காய் தேவ சித்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை தேவ சித்தம் என்று சொல்லுவதற்கு முன்னதாக, நாம் ஒரு காரியத்தை தேவ சித்தம் என்று சொல்லுவதற்கு முன்னதாக அது தேவனுடைய குணத்தோடும் அவருடைய நீதியோடும் அவருடைய உண்மையோடும் இணைந்து போகக்கூடியதா என்று யோசித்து பார்த்துவிட்டு தேவ சித்தமா இல்லையா என்று சொல்ல வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நாம் தேவ சித்தம் என்று சொல்லுகிற காரியம் அது தேவனுடைய குணத்தோடும் தேவனுடைய நீதியோடும் தேவனுடைய உண்மையோடும் இணைந்து போகக்கூடியதா என்பதை யோசித்து பார்த்துவிட்டு நாம் சொல்ல வேண்டும். இல்லைன்னா தேவ சித்தம் என்று நாம் சொல்லுகிற காரியம் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் தேவ சித்தம் என்று சொல்லுகின்ற காரியம் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி தேவ சித்தம் என்ற வார்த்தையை மிக கவனமாய் தேவையான சூழ்நிலையிலே அது தேவனுடைய சித்தம் என்றால் மட்டும் தேவ சித்தம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் படிக்கின்ற வேளையிலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை 3 முறை சொல்லுகின்றார். இந்த 6 வசனத்தை தான் நாம படிச்சோம். இந்த 6 வசனங்களில் 3 முறை ஒரே காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம்னா, தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்துக்கு அனுப்பினார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்திலே கொண்டு வந்தார் என்று 3 முறை இந்த 6 வசனங்களிலும் சொல்லுகிறார். யோசேப்பு இப்போது எகிப்து தேசத்திலே அதிபதி, ஆனால் சகோதரர்களால் பகைத்து வெறுக்கப்பட்டவன், சகோதரர்களால் கொல்ல பார்க்கப்பட்டவன், பால் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டவன், 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்களிடத்திலே அடிமையாய் விற்கப்பட்டவன், போன இடத்திலே அதிகார வர்க்கத்தால் இரையாக்கப்பட்டவன். ஒரு மனிதன் தீமைகளின் உச்சகட்டத்தை அனுபவித்திருக்கிறான் என்றால் யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பு தீமைகளின் உச்சகட்டத்தை அனுபவித்தவன், கொடூரத்தின் உச்சகட்டத்தை அனுபவித்தவன், அநியாயத்தின் உச்சகட்டத்தை அனுபவித்தவன். இப்போது அதிபதியாய் உயர்த்தப்பட்ட சூழலிலே சகோதரர்களுக்கு தன்னை நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு
நான் தான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே கொண்டு வந்தார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே கொண்டு வந்தார். இது தேவ சித்தமோ? இது தேவ சித்தமோ? இது தேவ சித்தம் என்றால் இந்த தேவனுடைய சித்தத்தை தடுப்பதற்கு, இந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு அனுபவித்த சில வன்முறைகளைத்தான் நம்முடைய வாழ்வின் அனுபவத்திற்காய் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். இது தேவனுடைய சித்தம் என்றால், யோசேப்பு சொல்லுகிற காரியம் தேவனுடைய சித்தம் என்றால், நாம் இந்த செய்தியை முடிக்கின்ற வேளையிலே இதை சரியாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். இது தேவ சித்தம் என்றால், இந்த தேவ சித்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு அனுபவித்த தடைகள் என்ன? யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு அனுபவித்த வன்முறைகள், பலவிதமான வன்முறைகளை யோசேப்பு அனுபவித்தார். அதிலே சில அழுத்தமான சிந்தனைகளை உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்காக பேச போகிறார். நம்முடைய வாழ்வின் அனுபவத்தோடு இணைத்து செய்தியை சொல்ல போகிறார். யோசேப்பினுடைய குடும்பத்தினரால் யோசேப்பு வன்முறைகளை அனுபவித்தார். சகோதரர்களுடைய வன்முறை, சகோதரர்களுடைய வன்முறை, குடும்பத்தாருடைய வன்முறை. யாக்கோபனுடைய குடும்பம், யோசேப்பு யாக்கோபனுடைய மகன். யாக்கோபனுடைய குடும்பம் என்பது ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, ஒரு சரியான குடும்பம் அல்ல. யாக்கோபனுடைய குடும்பம் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, பொருத்தமில்லாத குடும்பம், சீர்குலைந்த குடும்பம், ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. தேவனுடைய சித்தத்தை தடுக்க முயற்சிக்கும். நம்முடைய குடும்பங்களை நாம் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, ஒரு பொருத்தமில்லாத குடும்பம் தேவனுடைய சித்தத்தை தடுக்க முயற்சிக்கும். அதை போல ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் சர்ச், ஒரு பொருத்தமில்லாத சபை, ஒரு சீர்குலைந்த சபை தேவனுடைய சித்தத்தை தடுக்க முயற்சிக்கும். ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் சொசைட்டி, ஒரு சீர்குலைந்த சமூகம் தேவனுடைய சித்தத்தை தடுக்க முயற்சிக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை தடுக்கும் குடும்பமாய் யாக்கோபினுடைய குடும்பம் காட்சி தருகிறது. அன்பானவர்களே, ஒரு குடும்பம் சீர்குலைந்த குடும்பமாக மாறுவதற்கு காரணம், அல்லனா ஒரு சபை சீர்குலைந்த சபையாக மாறுவதற்கு காரணம், ஒரு சமூகம் சீர்குலைந்த சமூகமாக மாறுவதற்கு காரணம் 3 காரியங்களுக்கு மேலே கொள்ளுகின்ற அன்கொஞ்சபிள் தர்ஸ்ட், தீராத தாகம், திருப்தி அடையாத அனுபவம், அன்புக்கு மேல, அதிகாரத்துக்கு மேல, ஆஸ்திக்கு மேல, லவ், பவர், மணி. Unquenchable thirst for love, unquenchable thirst for power, unquenchable thirst for money. இந்த 3 காரியங்களும் எத்தனை கிடைத்தாலும் சில மனிதர்களுக்கு திருப்தியே அடையாது. எத்தனை கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் 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 என்று சொல்லி அதற்காக எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள். யாக்கோபு அதுல பயங்கரமான கில்லாடி. யாக்கோபு இந்த 3 காரியத்துக்கு மேல பயங்கரமான வெறி கொண்டவராய் காணப்பட்டார். யாக்கோபனுடைய அப்பா ஈசாக்கு, யாக்கோபனுடைய அப்பா ஈசாக்கு, ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனான ஏசாவிடத்திலே அன்பாயிருந்தார். ஆனால் அதை தட்டி பறிப்பதற்கு குறுக்கு வழியில் அல்லன கள்ள வழியிலே பிரயாசப்பட்டவர் யாக்கோபு. அப்பா அவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு,
அல்லது அண்ணனிடத்திலே வைத்திருக்கிற அன்பை தட்டி பறிப்பதற்கு குறுக்கு வழியை கையாண்டவர் தான் யாக்கோபு. அதற்காக பிரயாசப்பட்டவர் யாக்கோபு. மட்டுமல்ல, அதிகாரம், சேஷ்டபுத்திர பாகம், அதை பெற்றுக் கொள்வதற்கு ஏமாற்று வழிகளை கையாண்டவர் தான் யாக்கோபு. ஏமாற்று வழிகளை கையாண்டவர். அதிகாரத்தை பெறுவதற்கு ஏமாற்று வழிகளை தெரிந்தெடுத்தவர். அடுத்து மணி, ஆஸ்தி, பணம் பெறுவதற்கு அண்ணனை வஞ்சித்தவர், அப்பாவை வஞ்சித்தவர். அந்த குடும்பம் சீர்குலைந்தது. யாக்கோபுனுடைய குடும்பம் பொருத்தமில்லாத குடும்பம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை பரிசோதித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய இரத்தத்திலும் ஊறி போய்விட்டது. அன்பை பெறுவதற்கு, அதிகாரத்தை பெறுவதற்கு, ஆஸ்தியை பெறுவதற்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. எத்தனை கிடைத்தாலும் ஒரு மன நிறைவில்லை, ஒரு திருப்தி இல்லை. அன்கொன்சபிள் தர்ஸ்ட். எத்தனை குடித்தாலும் தீராத தாகம். இந்த 3 காரியத்துக்கு மேலே தீராத தாகம் இன்றைக்கு அநேகருடைய இரத்தத்திலே ஊறி போயிருக்கிறது. அப்படி ஊறி போனால் நம்முடைய குடும்பங்கள் சீர்குலைந்து விடும். நம்முடைய குடும்பம் தேவனுடைய சித்தத்தை தடுக்கும் குடும்பமாய் மாறிவிடும். தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணமான குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் மாறிவிடும். இந்த குடும்பத்திலே பிறந்தவர் தான் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்வை பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்வனும், யோசேப்பு அப்பாவின் அன்பை அதிகமாய் பெற்றவன். ஒன்னு சொல்லுவாங்க, வென வதச்சா சொல்லுங்க வெனதான் இருப்பான், தென வதச்சா தெனதான் இருப்பான். யாக்கோபனுடைய குடும்பம் எப்படி சீர்கட்டு போகிறதுன்னு பாருங்க. அப்பாவினாலே குடும்பம் சீர்கட்டது. இப்ப பாருங்க, அந்த குடும்பத்திலே மீண்டும் சீர்கேடுகள். யோசேப்பு அப்பாவின் அன்பை அதிகமாய் பெற்றவன். அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பாருங்கள். இந்த யோசேப்பு அப்பாவினுடைய அன்பை அதிகமாய் பெறுவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே அதற்கான காரணம் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிங்கள். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு, சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். எப்பவுமே தன்னுடைய சகோதரர்களுடைய குற்றத்தை, தன்னுடைய சகோதரர்களுடைய செயல்களை எல்லாம் அப்பாட்ட ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தான். நம்ம ஊர்ல சொன்னா இந்த கோல் சொல்றவன்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, இந்த நம்ம கொலோக்கியல்ல சொன்னா குண்டனி பேசுறவன்னு சொல்லுவாங்க. கோல் சொல்லுகிறவனாக இந்த யோசேப்பு இங்கே காட்சி தருகிறார். அதாவது இதை இன்னும் நம்ம விளக்கமா படிச்சோம்னா, யாக்கோபனுடைய ஒரு வீக்னஸ் ஆக யோசேப்பு மாறிவிட்டார். யாக்கோபனுடைய ஒரு வீக்னஸ் ஆக யோசேப்பு மாறிவிட்டார். குடும்பத்திலே, சபையிலே, சமூகத்திலே ஒரு நபர் நம்முடைய வீக்னஸ் ஆக மாறினால் போதும், உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் நம்ம காதுல வந்துட்டே இருக்கும். சபையில இது, நம்முடைய சபையிலும் சமூகத்திலும் இது பிரபலமான ஒரு காரியம். ஒரு நபர் நமக்கு வீக்னஸ் ஆக மாறினால் போதும், அந்த நபர் மற்றவர்களை பத்தி எல்லாம் நம்மள்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க யாக்கோபனுடைய வீக்னஸ் ஆக யோசேப்பு மாறினா, யோசேப்பு நடக்கிற எல்லா காரியத்தையும் அப்பாட்ட சொல்லிட்டே இருந்தான். அன்புக்குரியவர்களை, இன்னும் 3வது வசனத்தை படிச்சோம்னா, யாக்கோபனுடைய அன்பு யோசேப்பிட்ட அதிகமா போவதற்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே
இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருப்பது யாக்கோபு. யாக்கோபினுடைய முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து யோசேப்பை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தார். இந்த குடும்பத்தின் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யாக்கோபனுடைய அன்பு. இந்த குடும்பத்தில் வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் யாக்கோபனுடைய அன்பு. அன்பு நல்லதுதான், ஆனால் அது குடும்பத்திலே 12 பிள்ளைகள் இருந்தால் ஒரு மகனிடம் மட்டும் வைப்பது தவறு, குற்றம். பார்ஷியாலிட்டி கூடாது. இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் பார்ஷியாலிட்டி. சபையிலே அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பார்ஷியாலிட்டி. சமூகத்திலே பல பிரச்சனைகளுக்கு காரணம் பார்ஷியாலிட்டி. அன்பு சபையே, சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற பிள்ளைகளே, அன்பு நல்லதுதான், ஆனால் அந்த அன்பு பார்ஷியாலிட்டி அன்பாக மாறிவிடக் கூடாது. குடும்பத்திலே அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, உங்களுக்கு 2 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகளிடம் ஒன்று போல் இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்க குடும்பம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக மாறிவிடும். இப்போ இந்த பார்ஷியாலிட்டி நிமித்தமா யோசேப்பினுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை வருகிறது. அப்பாவனுடைய பார்ஷியாலிட்டி. இன்னைக்கு நாம பணி செய்கிற இடத்துல பார்ஷியாலிட்டி பார்க்கிறாங்க. சபைகளிலே கூட இந்த பார்ஷியாலிட்டி பார்க்கிறாங்க. யாழு வாழு. சமூகத்திலே பார்ஷியாலிட்டி. இப்பேற்பட்ட குடும்பம், சபை, சமூகம் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் நிற்கின்ற குடும்பங்கள், தடையாய் நிற்கின்ற சபைகள், தடையாய் நிற்கிற சமூகங்கள். இந்த குடும்பத்துல தான் யோசேப்புக்கு ஒரு பெரிய கனவை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த யோசேப்பு ஒரு பெரிய கனவை காண்கிறார். 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பார்ஷியாலிட்டி, அன்பு நிமித்தமாக யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆனா இப்போ அவன் கனவு கண்டது நிமித்தமாக இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அந்த கனவை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9வது வசனத்திலிருந்து இன்னொரு சொப்பனத்தை அவன் கண்டு தன் சகோதரரை நோக்கி அந்த சொப்பனத்தையும் சொல்லுகின்றான். 9, 10, 11 வசனங்கள். அதிலே 11வது வசனம் சொல்லுகிறது, அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பின் மேல் பொறாமையும் பகையும் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, பொறாமை என்பது 2 வகைப்படும். ஒன்னு இம்பல்சிவ் ஜெலஸ், அதாவது ஒரு ஆள் நல்லா இருக்கிறத பார்த்த உடனே உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு பொறாமை. பார்த்த உடனே உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு பொறாமை. இந்த பொறாமை நல்லது அல்ல. ஆனால் இந்த பொறாமையினாலே பெரிய ஆபத்து ஒன்றும் கிடையாது. இது நல்லதுன்னு சொல்லல, பொறாமை நல்லது அல்ல. ஆனால் இந்த இம்பல்சிவ் ஜெலஸ்,
ஒரு ஆளை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு பொறாமைப்படுவதனால பெரிய ஆபத்துகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னொரு விதமான பொறாமை, ரியாக்ஷன் ஜெலஸ், எதிர்வினையுடைய பொறாமை, எதிர்வினையாற்றுகின்ற பொறாமை, இது பயங்கரமானது. இது பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும். இங்கே பாருங்கள், யோசேப்புக்கு எதிர்வினையாற்றுவதற்காய் ஏனைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். ஒருத்தனை அழிப்பதற்கு, ஒருத்தனை நிர்மூலமாக்குவதற்கு ஏனைய எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டார்கள். 37வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் நிறைவேறுவதை பார்ப்போம் என்றார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், குடும்பத்தினரால் பகைக்கப்படுகின்ற அனுபவம், குடும்பத்தினரால் நெருக்கப்படுகின்ற அனுபவம், குடும்பத்தினரால் உபத்திரவப்படுத்தப்படுகின்ற அனுபவம். யோசேப்பை அழிப்பதற்கு, யோசேப்பனுடைய கனவு எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம். அவனை அழித்து விட்டால் அவன் கனவு எப்படி நிறைவேறும் பார்ப்போம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டார்கள். இது இன்றைய சமூகத்திலும் சபைகளிலும் குடும்பங்களிலும் நிறைவேறுகிற காரியம். ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா, ஒரு மனிதனை அழிக்கணும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வின் திட்டத்தை நிர்மூலமாக்கணும்னா மற்ற எல்லாரும் ஒன்று சேருவாங்க. சபையிலே ஒருத்தனை அழிக்க வேண்டும் என்றால் மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சமூகத்திலே ஒருவனை அழிக்க வேண்டும் என்றால் மற்ற எல்லாரும் வந்து சேர்ந்து விடுவார்கள். யோசேப்பை அழிக்க, யோசேப்புக்கு எதிராக சகோதரர்கள் வயலன்ஸ் செய்ய, வன்முறை செய்ய எல்லாரும் ஒன்றுபட்டு பயங்கரமாய் கொடுமைப்படுத்துகிறார்கள். கொல்ல தீர்மானித்தார்கள். கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் விற்று போட்டார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? அவன் கனவை அழிக்க வேண்டும். அவனுடைய கனவு எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, you can kill the dreamer but not the dreams. ஒருவேளை கனவு காண்பவனைத்தான் உன்னால் அழிக்க முடியும், அவனுடைய கனவை ஒருபோதும் உன்னால் அழிக்க முடியாது. கனவு காண்பவனை அழிக்கலாமே தவிர அவன் காண்கிற கனவை அழிக்க முடியாது. அவன் கண்ட கனவு ஆண்டவரின் கனவு என்றால், அவன் கண்ட கனவு ஆண்டவரின் கனவு என்றால் எந்த கொம்பனாலும் எந்த சக்தியாலும் அந்த கனவை அழிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, இவ்வளவு தீமைகள் அனுபவித்த யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். இவ்வளவு கொடுமைகள் அனுபவித்த யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். இன்று எத்தனை பிள்ளைகள் இந்த அனுபவத்தினூடாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் எல்லாராலும் பகைக்கப்படுகிறேன், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை எல்லா பக்கத்திலும் நெருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லா பக்கத்திலும் என்னை ஒடுக்குகிறார்கள், எல்லா பக்கத்திலும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், என்னை கொல்ல பார்க்கிறார்கள். ஓய் லார்ட், ஓய், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம் தராங்க? என்னுடைய குடும்பத்தாரால் நான் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவரே,
என் குடும்பத்தாரால் ஒடுக்கப்படுகிறேன் ஆண்டவரே. என்னை எல்லாரும் சேர்ந்து கொல்ல பார்க்கிறாங்க ஆண்டவரே. நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னை எல்லாரும் காயப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இங்கே இருக்கிற எத்தனையோ நபர்கள் இந்த அனுபவத்தை ஒருவேளை தாண்டி வந்திருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் இன்று இந்த அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி அமைகின்ற வாழ்க்கை என்றால், நம்முடைய திட்டங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியான திட்டங்கள் என்றால், தேவனுடைய கிருபை எப்போது நம்மோடு கூட இருக்கும். தேவனுடைய கிருபை எப்போது நமக்கு பக்கபலனாய் இருக்கும். அழகாய் பட்டன் ஒரு பாடலிலே சொல்லுவார், நெருக்கப்பட்டோம் ஆனால் மடிந்து போகவில்லை. நெருக்கப்பட்டோம் ஆனால் மடிந்து போகவில்லை. காரிருள் போன்ற கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தது, ஆனால் ஆண்டவர் என்னுடைய பாதையில் ஒளியாய் வந்தார். ஆண்டவர் என்னுடைய பாதையிலே ஒளியாய் வந்து என்னை நடத்தினார். வெள்ளம் போல நிந்தைகள் வந்தது, என்னை அவமதித்தார்கள், என்னை பழித்து பேசினார்கள். ஆனால் ஆவியானவர் என்னை தேற்றினார், ஆவியானவர் என்னை நடத்தினார், ஆவியானவர் எனக்கு பக்க பலனாய் நின்றார் என்று சொல்லி அழகாய் ஒரு பாடலிலே பக்தன் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, எத்தனை பிள்ளைகள் நாமும் இதே போன்ற அனுபவத்திலே கடந்து வந்திருப்போம். நம்முடைய குடும்பத்தாரால் நெருக்கப்பட்டிருப்போம், குடும்பத்தாரால் ஒடுக்கப்பட்டிருப்போம், குடும்பத்தாரால் காயப்பட்டிருப்போம், குடும்பத்தாரால் கண்ணீர் வடித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். யோசேப்பை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காத ஆண்டவர் நம்மையும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை இணைந்து நாம் பாடுவோமா? நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆண்டவர் என்னை தேற்றினார், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை, தொடர்ந்து சூழ்கை, பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை, பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற
கஷ்டங்கள் வந்தும் ஆதியில் அவரின் பாதையில் ஒளியார் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். வெள்ளம் போல் நெந்தை மேற்கொள்ள வந்தும் மேற்கொள்ள வந்தும் வீரநேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் நெந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேமியா ஆவியை அளித்து. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேறாமல் தடுப்பதற்காய் அடுத்து வந்த வன்முறை போத்திபாரின் மனைவி. போத்திபாரின் மனைவியினுடைய ஹனி ட்ராப். ஹனி ட்ராப் இன்னைக்கு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. ஹனி ட்ராப். ஹனி ட்ராப்னா காதல் வலை, மாய வலை, வலையில வீழ்த்தி போடுவது. இன்னைக்கு எல்லாரும் கேட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, அதிகமாய் இன்று மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை ஹனி ட்ராப் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, யாரு? போத்திபாரின் மனைவிதான். போத்திபாரின் மனைவிதான் இதை கண்டுபிடிச்சது. ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணின இன்னொரு லேடி உண்டு. யாரு சொல்லுங்க பாப்போம்? தெலீலாள். வெரி குட். தெலீலாள் இதை பிராக்டிஸ் பண்ணியவள். இந்த ஹனி ட்ராப் என்று சொல்லுகின்ற அந்த டிராப்பை அதிகமாய் பயன்படுத்திய ஒரு லேடி தெலீலாள். சிம்சோனுக்காக ஹனி ட்ராப் விரித்து அந்த ஹனி ட்ராப் வழியாக சிம்சோனை வீழ்த்து போட்டவள். அதிகமாக ரெண்டு காரியத்துக்காக இன்னைக்கு இன்றைய உலகத்துல இந்த ஹனி ட்ராப்பை பயன்படுத்துகிறார்கள். ஒன்னு என்னன்னா, பெரிய ரகசியங்களை அந்த மனிதனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, பெரிய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ட்ராப், ஹனி ட்ராப். இந்த சிம்சோனிடமிருந்து பயங்கரமான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக தெலீலாளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ட்ராப் தான் ஹனி ட்ராப். இன்னொன்னு, இன்றைய சமூகத்திலே இந்த ஹனி ட்ராப் அதிகமாய் பயன்படுத்தப்படுவது பணம் சம்பாதிக்க, பணம் அபகரிக்க. இங்க பாருங்க, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 39வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிற வேளையிலே, இஸ்மவேலர்களிடமிருந்து போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்கினான். போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்கினார். யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை கண்டார். வசனம் அழகாக சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை கண்டார். யோசேப்பு செய்கிற அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதையும் போத்திபார் கண்டார். யெகோவா தேவனை நம்பாதவர் போத்திபார், ஜீவனுள்ள ஆண்டவரை நம்பாதவர் போத்திபார். ஆனால் யோசேப்போடு அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருப்பதை கண்டு அந்த ஆண்டவரை நம்பினவன் போத்திபார். நம்பி
இந்த போத்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டுக்கு தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக உயர்த்தி வைத்தார். காரணம், ஆண்டவர் யோசேப்போடு இருப்பதை போத்திபார் கண்டார். ஆனால் போத்திபாரின் மனைவி யோசேப்பை அபகரிக்க நினைத்தாள். யோசேப்பு உடன்படவில்லை. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், ஹனி டிராப்பிலே யோசேப்பு வீழ்ந்து போகவில்லை. அவன் சொன்ன அழகான வார்த்தை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்று நமக்கு தரப்படுகின்ற உணர்வுள்ள வார்த்தை. ஆனால் மீண்டும் போத்திபாரின் மனைவி விட்டபாடில்லை. அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவனை அபகரிக்க நினைத்தார். ஆனால் யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு தப்பி வெளியே ஓடிப்போனான். போத்திபாரின் மனைவி அதிகார வர்க்கம். அவள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறாள். இவன் என்னுடைய வீட்டிலே வேலைக்காரன், என்னுடைய வீட்டிலே என்னுடைய சம்பளத்தை பெறுகிறவன், விசாரணைக்காரன், தன்னுடைய அரண்மனையிலே வேலை செய்பவன், தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறாள். அதிகார தோரணையோடு, அதிகார கர்வத்தோடு, அதிகார அகங்காரத்தோடு போத்திபாரின் மனைவி செயல்படுகிறாள். ஆனால் யோசேப்போ சம்பளம் தருகின்ற போத்திபார் அல்ல, என்னை இங்கே கொண்டு வந்தது, இங்கே அனுப்பியது போத்திபார் அல்ல, எனக்கு சம்பளம் தருகின்ற போத்திபாரின் மனைவியினுடைய பிடியிலே இருக்க வேண்டியவன் அல்ல நான். என்னை இங்கே கொண்டு வந்தது சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னை படைத்தவர், என்னை பாதுகாத்தவர், அவருடைய கையிலே இருக்க வேண்டியவன் என்ற உணர்வோடு அங்கியை விட்டுவிட்டு பாவத்திற்கு விலகி ஓடிவிட்டார். காரணம், ஆண்டவர் என்னை காண்கிறார் என்ற தெய்வ பயம். ஆண்டவர் என்னை காண்கிறார், ஆண்டவர் என்னை அறிகிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த ஹனி டிராப்பிலே நான் வீழ்ந்து போகக்கூடாது என்று சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடிவிட்டார். கடந்த 2025 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பதவியேற்பில் ஒரு இனாகுரேஷன் சர்வீஸ் வாஷிங்டன்ல இருக்கின்ற கத்தீட்ரலை நடந்தது. அதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியிலே ஒருவேளை பார்த்திருப்போம். அந்த வேளையிலே டொனால்டு ட்ரம்ப் பிரகடனப்படுத்திய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனின் பெரிய கிருபையை நான் அனுபவிக்கிறேன், தேவனுடைய பெரிய கிருபையை நான் அனுபவிக்கிறேன், கடவுளின் அன்பு கரங்களின் வழிகாட்டுதலை நான் அனுபவிக்கிறேன். இது டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய இனாகுரேஷன் சர்வீஸிலே அவர் வெளிப்படுத்தின வார்த்தை. ஆனால் அதே பிரசிடென்டுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பிஷப் மாரியான் அந்த பிரசிடென்டை பார்த்து, அமெரிக்க பிரசிடென்டை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை உலகத்தை அசைத்தது. என்னன்னா, அவர் சொன்னார், in the name of the same God I ask you for mercy. In the name of the same God I ask you for mercy. நீங்கள் சொல்லுகின்ற அதே தேவனுடைய பேரிலே நான் கேட்கிறேன், துன்பப்படுகின்ற மக்களுக்காக நீங்கள் கருணை காட்ட வேண்டும், துன்பப்படுகின்ற மக்களுக்காக நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதியினிடத்திலே இந்த பிஷப் மாரியானுக்கு பேசுவதற்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? எப்படி தைரியம் வந்தது?
எப்படி என்றால், என்னை அழைத்தது டொனால்டு ட்ரம்ப் அல்ல, என்னை அழைத்தது இந்த உலகத்தின் அதிகாரம் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை உணர்ந்தபடியா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்தபடியினால் தைரியமாய் அதிகார வர்க்கத்துக்கு முன்னாய் நின்று பேசினார். அன்புக்குரியவர்களே, யோசேப்பு பயப்படாமல், அதிகார வர்க்கத்துக்கு பயப்படாமல் தன்னுடைய அங்கியை விட்டுவிட்டு பாவத்திற்கு விலகி ஓடிவிட்டார். நம்மையும் அழைத்தது ஆண்டவர் என்பதை எந்த பிள்ளைகள் உண்மையாய் அறிகிறார்களோ, என்னை வாழ வைத்திருப்பது ஆண்டவர் என்பதை உண்மையாய் அறிகிறார்களோ, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள், அதிகார வர்க்கத்துக்கு அல்ல. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற மக்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் ஒருவருக்கு பயந்தால் போதும். ஆண்டவருக்கு பயந்தால் மற்ற பயமெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தபடியினால் அதிகார வர்க்கத்துக்கு பயப்படவில்லை. அங்கியை விட்டுவிட்டு பாவத்துக்கு விலகி ஓடிவிட்டார், பாவத்துக்கு விலகி ஓடிவிட்டார். ஆனால் ஓடிய அந்த சூழ்நிலைமையிலே நடந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 19-20 வசனம் வாசிங்கள். உம்முடைய வேலைக்காரன் போத்திபாரின் மனைவி போத்திபாரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவளாய் அவள் சொல்லுகின்றாள். தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது, போத்திபார் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். பாருங்க, தன்னை எவ்வளவு அதிகமாய் நம்பிய எஜமான், தன்னை எவ்வளவு அதிகமாய் நம்பி அரண்மனைக்கு விசாரணைக்காரனாய் மாற்றிய எஜமான், தன்னோடு கர்த்தர் இருப்பதை கண்ட எஜமான், 100% யோசேப்பை நம்பிய எஜமான், தன் மனைவி சொல்லிய பொய்யான வார்த்தைகளின் நிமித்தம் சீக்கிரம் கால் மாறிவிட்டான், சீக்கிரம் நிறம் மாறிவிட்டான். எந்த அளவுக்கு அதிகமாய் நம்பினானோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவனை வெறுத்து சிறைச்சாலையிலே தூக்கி போட்டு விட்டார். மனிதனுடைய நம்பிக்கைக்கும் மனிதனுடைய வார்த்தைக்கும் அதிக நேரம் ஜீவனில்லை. மனிதனுடைய நம்பிக்கைக்கும் மனிதனுடைய வார்த்தைக்கும் அதிக ஜீவனில்லை. நம்மை விட நெருக்கமானவர்கள் நம்மை பற்றி வேறு விதமாய் சொன்னால் நம்மிடம் உள்ள நம்பிக்கை போய்விடும். நம்மை விட நெருக்கமானவர்கள் நம்மை பற்றி வேறு விதமாக சொன்னால் நம்மிடத்திலே இருக்கிற நம்பிக்கை மனிதனிடத்திலே போய்விடும். மனிதர்களுடைய நம்பிக்கையெல்லாம் நாக்கின் நுனியிலே தான் இருக்கிறது. நம்மை குறித்த மற்றவர்களுடைய விசுவாசம் எல்லாம் நாக்கின் நுனியிலே தான் இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை குறித்த விசுவாசம் என்பது அடுத்தவர்களும் நெருக்கமானவர்களும் கொடுக்கும் வார்த்தைகளை கொண்டே அது எப்போது வேண்டுமானாலும் மாறி போகலாம். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரிவிடலாம். இந்த சூழ்நிலைமையிலும் தன்னை நம்பிய எஜமான் சிறைச்சாலையிலே தூக்கி போட்ட அந்த சூழ்நிலைமையிலும், அதிகார வர்க்கம் தன்னை இரையாக்க துடித்த அந்த சூழ்நிலைமையிலும் யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தப்படி நடக்கும் என்று சொன்னார், நாம் மனிதனுடைய அதிகாரத்திற்கு அவர்களுடைய துஷ்பிரயோகங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார், யாவையும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர்.
அவர் நமக்காக சகலத்தையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர். யோசேப்புக்காக கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொண்டார். ஒரு அழகான பக்தன் ஒரு அழகான பாடலில் இதை சொல்லுவார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நேசிக்கிற தாயே, தகப்பனே, பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதிகார வர்க்கங்கள் நம்மை ஹனி டிராப்பிலே வீழ்த்தி போட துடித்தாலும், நம்முடைய வாழ்வை அழித்து போடலாம் என்று சொல்லி பிரயாசப்பட்டாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்முடைய பாரங்கள், நம்முடைய சுமைகளை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தால் போதும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். இணைந்து அந்த பாடலை பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அடுத்ததாய் வந்த தடை பானபாத்திரக்காரனுடைய ஃபர்கெட்ஃபுல்னஸ், பானபாத்திரக்காரனுடைய மறதி. 40வது அதிகாரம், 40வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக இப்போது ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே ஜெயிலிலே எகிப்தின் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த தலைவனும் சுயம்பாகியும் அப்பம் தயாரிக்கிறவன் தலைவனும் இருவரும் ஜெயிலிலே அடைக்கப்படுகிறார்கள். பானபாத்திரக்காரனுக்கு தலைவனும் அப்பம் செய்கிறதற்கு, அதாவது சமையல்காரர்களிலே தலைவரும், இருவரும் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த ஜெயிலிலே அடைக்கப்படுகிறார்கள். ஒரே ராத்திரியிலே இவங்க 2 பேரும் ஒரு சொப்பனம் காண்றாங்க. இந்த சொப்பனத்தை கண்டது நிமித்தமாக இவங்க ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. ஒரு நாள் காலையிலே ரொம்ப துக்க முகத்தோடு, ரொம்ப வேதனையோடு, சோர்ந்து போய் இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. யோசேப்புதை காண்கிறார். யோசேப்பு கண்டு அவர்களிடத்திலே கேட்கிறார், ஏன் சகோதரர்களே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள்? அப்ப அந்த 2 பேரும் சொல்றாங்க, நாங்கள் சொப்பனம் கண்டோம், அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அப்போது யோசேப்பு சொல்லுகிறார், உங்களுடைய சொப்பனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி
அப்போது அந்த பானபாத்திரக்காரன் அந்த சொப்பனத்தை சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தை கேட்ட யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகின்றார். 3 நாளைக்குள்ளே பார்வோன் மீண்டும் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நீ இழந்து போன நிலையிலே உன்னை வைப்பார். முன்னே நீ எப்படி அவருக்கு பானபாத்திரக்காரனா இருந்தாயோ, பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு உணவு கொடுப்பவன், நீ எப்படி அந்த பணியை செய்தாயோ அதே வழக்கத்தின்படி பார்வோன் உன்னுடைய கரத்திலே அந்த பாத்திரத்தை தருவார். அப்படி சொல்லிட்டு அவர் அதை 13வது வசனத்திலே சொல்லுகிறார். 14, 15 வசனத்திலே அடுத்த ஒரு காரியத்தை இவர் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார். 14, 15 வசனத்தை வாசிங்கள். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், என்மேல் தயவு வைத்துக்கொள், என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை, ஒரு குற்றமும் செய்யவில்லை, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆகவே இந்த சொப்பனத்தின்படி நீ 3 நாளுக்குள்ளே விடுதலையாக்கப்படுவாய். நீ விடுதலையாக்கப்பட்டு பார்வோனிடத்தில் செல்லுகின்ற போது என்னை பற்றி நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், என்னை பற்றி நீ பார்வோனுக்கு சொல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு யோசேப்பு காத்திருக்கிறார். 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையிலே 3ஆம் நாள் யோசேப்பு சொன்னபடியே பார்வோனுடைய ஜென்ம நாள் வருகிறது, பிறந்த நாள் வருகிறது. பார்வோனுடைய பிறந்த நாள் அன்று யோசேப்பு சொன்னபடி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். மீண்டும் அந்த பாத்திரம் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. யோசேப்பு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என்னை பத்தி சொல்லுவா, என்னை பத்தி சொல்லுவா, என்னை இங்கே இருந்து கொண்டு போவா என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கிறார். 23வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார். Forgetfulness is also a violence. நாம சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு மனிதன் காத்திருக்கின்ற போது அந்த மனிதனுக்கு சொன்ன வார்த்தையை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு நாம் செய்கின்ற கொடுமை, துரோகம், அது பெரிய பாவம், அது பெரிய குற்றம். இங்க யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். அது யோசேப்புக்கு விரோதமாக தொடுக்கப்பட்ட வன்கொடுமை. நம்மால முடிந்தால் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுக்க வேண்டும், முடியலன்னா வாக்கு கொடுக்க கூடாது. நாம் சொல்லுகின்ற வார்த்தையை நம்பி காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. நாம சொன்ன வார்த்தையை நம்பி, நாம் சொன்ன காரியத்தை நம்பி, நம்முடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் வீணடித்தால் அது அவர்களுக்கு விரோதமாக நாம் செய்கின்ற பெரிய துரோகம். ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பன், ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு பயங்கரமான கடுமையான சூழ்நிலைமையில அவனுக்கு வாழ்வதற்கு வழியின்றி 2 லட்சம் ரூபாய் உண்டு என்றால் மட்டும்தான் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் வாழ்வு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலைமையை சந்தித்த பொழுது என்னை நம்பி என்னிடத்திலே வந்தான். நண்பனே, என்னுடைய சூழ்நிலைமை இப்படியாக இருக்கிறது, நான் பிழைக்க வேண்டுமானால், என்னுடைய குடும்பம் பிழைக்க வேண்டுமானால் இன்று எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும், அல்லது உடனடியாக எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும். என்னிடத்திலே இந்த பணம் இல்லை, என்னிடத்திலே கொடுப்பதற்கு அந்த பணம் இல்லை.
ஆனால் அவனுடைய அந்த பரிதாபமான நிலையை, அவனுடைய குடும்பத்தின் அந்த பரிதாபமான நிலையை உணர்ந்து அவனிடத்திலே ஒரு வாக்கு கொடுத்தேன். வருகின்ற திங்கள் கிழமை வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்தால், வருகின்ற திங்கள் கிழமை வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்தால் எப்படியாகிலும் அந்த பணத்தை உனக்கு நான் ஏது வழியிலாகிலும் உன்னிடத்திலே தந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அவன் கடந்து சென்றான். திங்கள் கிழமையும் வந்தது. நான் எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தையும் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தேன். அந்த பணத்தை அவனிடத்திலே கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். நான் அவனை பார்த்து ஒன்று கேட்டேன், இந்த ஒரு வார இடைவேளை காலத்திலே நீ பயத்தோடு காணப்பட்டாயா, நீ பயத்தோடு இருந்தாயா என்று சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை, நீ சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டு நான் பயமில்லாமல் காணப்பட்டேன் என்று சொல்லி. அன்பு சபையே, அன்பு சகோதரனை சகோதரி, நாம் ஒருவேளை சின்ன சின்ன வார்த்தைகளை யாருக்காகவும் கொடுத்திருப்போம். நாம் கொடுத்த வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். நாம் சொன்ன வார்த்தைகளை நம்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஒருவேளை நாம் அதை மறந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வுக்கு நாம் செய்கின்ற பெரிய துரோகம். யோசேப்பு அந்த துரோகத்தை அனுபவித்தார். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனா. மீண்டும் 2 வருஷம் அதே சிறைச்சாலையிலே யோசேப்பு காணப்பட்டார். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலைமையை அனுபவித்த யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார், தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார். நாம் தேவ சித்தம் என்று சொல்லும் காரியம், நாம் தேவ சித்தம் என்று சொல்லும் காரியம் உண்மையில் தேவ சித்தம் என்றால், உண்மையாகவே அது தேவ சித்தம் என்றால், யார் உன்னை அழிக்க பார்த்தாலும், யார் உன்னை வலையிலே வீழ்த்த பார்த்தாலோ, யார் உன்னை மறந்து போனாலோ தேவன் அதை நடத்தி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழல், அதிகார வர்க்கம் அடக்கி சிறைச்சாலையிலே தள்ளிய சூழல், இவன் என்னை விடுவிப்பார், இவன் என்னை காப்பாற்றுவான் என்று நம்பினவர்களால் மறக்கப்பட்ட அனுபவம். இனி சொல்லுவதற்கென்று ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்புக்கு பிடித்து நிற்பதற்கு காணப்பட்ட ஒரே காரியம் தேவ சித்தம் என்ற வார்த்தை, தேவ சித்தம் என்ற அந்த பொருள். யோசேப்புக்கு வேற வழியே இல்லாத சூழ்நிலை, சகோதரர்களா விற்கப்பட்ட சூழல், எப்படி உள்ளம் உடைந்து போயிருக்கும். எகிப்திலே செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை, உள்ளம் எப்படி நொறுங்கி போயிருக்கும். கூட நிற்பேன் என்று சொன்னவன் கைவிட்ட சூழல், சொல்ல ஒன்றுமே இல்லை. கடைசியாக அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே காரியம் ஒன்றே ஒன்று இருந்தது, இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம். அன்புக்குரியவர்களே, நம்மை குறித்த தேவ சித்தம் என்பது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்ட தேவ சித்தத்திலே அது அடங்கி இருக்கும். யோசேப்பை குறித்த தேவ சித்தம் என்பது, அந்த வசனம் அழகாய் நாம் இந்த திருமறை பாடமாக படித்த பகுதி சொல்லுகிறது, ஒரு பெரிய கூட்டம் ஜீவ ரட்சண்யம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே யோசேப்பை ஆண்டவர் எகிப்திலே கொண்டு வந்தார். ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சியை கூட சொல்லி நிறைவு செய்கின்றேன். எலியா என்ற மனிதன், எலியாவை குறித்த தேவ சித்தம் தேவனுடைய ஜனத்தை குறித்த தேவ சித்தத்துக்குள் அடங்கி இருந்தது. தேவனுடைய ஜனத்திற்கு எதிராய் ஆகாப் ராஜா செயல்பட்ட போது எலியா தீர்க்கதரிசி போய் எதிர்த்து நிற்கிறார். பயங்கரமான கொலை மிரட்டல் எலியாவுக்கு வந்து விட்டது.
கொலை மிரட்டல் வந்தவுடனே தப்பி ஓடி கேரி தாற்றின் கரையிலே போய் படுத்திருக்கிறார். கேரி தாற்றின் கரையிலே போய் படுத்திருக்கிறார். என் வாழ்க்கை போதும் போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்ற ஜெபத்தோடு படுத்திருக்கிறார். அன்பு சபையே, ஆகாபின் கதவுகள் அடைக்கப்பட்டது என்பதற்காக எலியாவின் ஆகாரம் முட்டி போகவில்லை. ஆகாவின் கதவுகள் அடைக்கப்பட்டது என்பதற்காக எலியாவின் ஆகாரம் முட்டி போகவில்லை. டோர் டெலிவரி பண்ணி ஆகாரத்தை கொடுத்தார் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். டோர் டெலிவரி என்பது இன்னைக்குள்ள கான்செப்ட் கிடையாது. சொமாட்டோ இன்னைக்கு ஃபேமஸ். வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணா போதும் டோர் டெலிவரி ஃபுட் வந்து நிற்கும். இது இன்றைக்குள்ள கான்செப்ட் அல்ல. அன்று எலியாவுக்கு உணவு கொடுக்க காகத்தினிடத்தில் ஆர்டர் கொடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். காகம் டோர் டெலிவரி பண்ணி எலியாவுக்கு உணவு கொடுத்தது. அன்பு சபையே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு ஒன்றை சொல்லுகிறேன். எத்தனை ஆகாபுகள் உன்னுடைய ஆகாரத்தை முடக்கினாலும், எத்தனை ஆகாபுகள் உனக்கு கதவுகளை அடைத்தாலும், காகங்கள் சாகாத வரைக்கும் உன்னுடைய ஆகாரம் முட்டி போகாது. அல்லேலூயா. காகங்கள் சாகாத வரைக்கும் உன்னுடைய ஆகாரங்கள் முட்டி போகாது. ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் புதிய வழியை திறப்பார். நாம இன்னைக்கு ஜிபிஎஸ் காலத்தில் இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் கூகுள் மேப், ஜிபிஎஸ்ல தான் நம்ம ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சு போறோம். அப்படி நம்ம போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பாதை நம்மை அடைத்து விட்டா அந்த ஜிபிஎஸ், அந்த கூகுள் மேப் இன்னொரு பாதையை ரீரூட் பண்ணும். அப்படியாக திரும்பி போ. ஒரு கூகுள் மேப்புக்கு நம்மை ரீரூட் பண்ண முடியும் என்று சொன்னார். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நமக்கு இன்னொரு பாதையை காட்ட முடியாதோ? ஒரு பாதை அடைத்தால், ஒரு வழி நமக்கு அடைத்தால், புது வழியை திறக்க சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு முடியும். இதை புதிய ஏற்பாடு லாங்குவேஜில் சொன்னால், உன் பாதையை தடுக்க, உன்னை க்ளோஸ் பண்ண எத்தனை பெரிய கல்லை கொண்டு வந்து அடைத்து வைத்தாலோ, ஆண்டவரால் புரட்டி தள்ள முடியாத கல் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில எந்த தடை கற்களும் இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்து பூட்டி விட்டார்கள். பெரிய கல்லை கொண்டு அடைத்து விட்டார்கள். அவருடைய சாப்டர் முடிந்து போனது என்று சொல்லி, அவரால் உருட்டி தள்ள முடியாத கல் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க, உன்னுடைய எதிர்காலத்தை தடுக்க, உன்னுடைய திட்டத்தை நிர்மூலமாக்க, உன்னை அழித்து போட எவ்வளவு பெரிய கல்லை கொண்டு அடைத்து வைத்தாலும் ஆண்டவரால் உருட்டி தள்ள முடியாத அளவுக்கு எந்த பெரிய கல்லையும் எவராலும் அடைத்து வைக்க முடியாது. யோசேப்பை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. யோசேப்பை குறித்த ஒரு சித்தம் ஆண்டவருக்கு இருந்தது. அது ஆண்டவருடைய சித்தமாயிருந்தபடியால் எந்த சக்திகள் வந்த வேளையிலும் அதை தகர்த்து விட முடியவில்லை. அதை தகர்த்து விட முடியவில்லை. யோசேப்பை குறித்த தேவ சித்தத்தை சகோதரர்களுடைய வன்முறையால் தகர்க்க முடியவில்லை. போத்திபாரனுடைய மனைவியினுடைய ஹனி டிராப்பால் தகர்க்க முடியவில்லை. பானபாத்திரக்காரனுடைய மறதியால் தகர்க்க முடியவில்லை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு நம்பியது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை. ஒரு அழகான ஒரு பாடல் வரி இப்படியாக சொல்லுகிறது: நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அடுத்த ஸ்டான்ஸாயிலே அவர் அந்த பாடல் வரி உணர்த்துகின்ற உண்மை, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யோசேப்பினுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எல்லோரும் சொன்ன வேளையிலும் யோசேப்பு ஆண்டவரே நம்பினார். அவருடைய நம்பிக்கை ஆண்டவரிடத்திலே இருந்தது. அவருடைய வாழ்க்கையை தகர்த்து போட முடியவில்லை, அவருடைய கனவை தகர்த்து போட முடியவில்லை. அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். எல்லா கண்களும் காண யோசேப்பை கர்த்தர் அதிபதியாக உயர்த்தினார். அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவு நிறைவேறியது. அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவின் 2வது நாள் கூடுகையை நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் நிலைமை வந்தாலும், என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆற்றுவதற்கு இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லாமல் போனாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எனக்காக ரீரூட் பண்ண முடிகின்ற ஆண்டவர், எனக்காக கல்லை உருட்டி தள்ள முடிகின்ற ஆண்டவர், அந்த ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? இருக்கின்ற இடங்களில் எல்லோரும் எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லோரும் பேசுவோம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரை துதியுங்கள், எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் நல்லவராய் வல்லவராய் இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் நம்மோடு பேசியதற்காக, ஆண்டவர் தந்த அத்தனை வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.